சரி, இவ வருவாளா வரமாட்டாளா? இவ்வளோ நேரமா பேசிட்டு இருக்காங்க. ஐயோ, எத்தனை ஃபோன் பண்ணியாச்சு, எத்தனை மெசேஜ் போட்டாச்சு, ஒன்றுத்துக்காவது ரிப்ளை பண்ணாளா? ஒன்று வர இல்லை வரல. ஏண்டி, நான் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது? ஆஹா, வந்துட்டா போலயே. நம்ம பேசுறதெல்லாம் கேட்டிருப்பாளோ? சேச்சா, அதெல்லாம் கேட்டிருக்க மாட்டா. அப்படியே கேட்டாலும் சமாளிடா சமாளி. என்ன ரொம்ப பலமா திட்டிட்டு இருந்தாப்ல இருக்கு? அது சிச்சி, திட்டிட்டா? யார? நானு? யாரையும் நான் திட்டலையம்மா. எல்லாம் கேட்டுட்டு தான் வந்திருக்கேன். ஃப்ராடு எல்லாம் திட்டிட்டு திட்டலைன்னு ஒன்றும் தெரியாத புள்ள மாதிரி பேசுறத பாரு. போடா. அடியே, அப்புறம் நீயே மனசாட்சியோட பேசு. 4 மணிக்கு வந்தேன்டி. மணி இப்போ என்ன தெரியுமா? 6. 2.5 மணி நேரமா என் நிவிக்காக எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறேன் தெரியும்ல? நான் என்ன நரேன் பண்ண முடியும்? நீங்களே யோசிச்சு பாருங்க. மாமா ஒரு விஷயத்துக்காக வந்துட்டாங்க. அவங்க அதில் குறியா இருக்காங்க. அவங்களுக்கு அதை நம்ம கிளாரிஃபை பண்ணணும்ல. நான் அதை விட்டுட்டு உங்களை பார்க்க ஓடி வந்தா பாவம் அங்கே யமுனா நிலைமை என்ன ஆகும் சொல்லுங்க. அதான் அங்கே இருந்துட்டேன். கரெக்டு தான் நிவிமா, நீ இருந்தது தப்புன்னு நான் சொல்லலம்மா. நான் 2.5 மணி நேரமா வெயிட் பண்ணேன்னா எனக்கு டென்ஷன் ஆயிடுச்சு. அதான், வேற ஒன்றும் இல்லை. சரிடி, சாரி. எதனா திட்டி இருந்தேன்னா சாரிடி நிவிக்குட்டி. சரி சாரி எல்லாம் இப்ப சொல்லுவீங்க. ஆஃப்டர் மேரேஜ் சாரி சொல்லுவீங்களா என்ன? அப்பனா நான் சாரி சொல்லுவேனா இல்லையான்னு கல்யாணத்தை பண்ணி பார்த்துருவோமா? நாளைக்கே கல்யாணம் பண்ணிடலாமாடி? அடே ஃப்ராடு, நீ பண்ணாலும் பண்ணுவடா. உன்ன மூஞ்ச பாரு, கருவாப்பையில போடா. அப்ப இந்த கருவாப்பையில பிடிக்கலையா என்ன? என்னடி கருவாப்பையன்னு சொல்ற? பிடிக்கலையா? சீச்சி, எனக்கு இந்த கருவாப்பையனை தான் ரொம்ப பிடிக்கும். உனக்கு ஒன்று தெரியுமா? நமக்கு கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்தாலும் எனக்கு உன்ன மாதிரி கருகருன்னு அப்படி கருப்பா ஒரு பையன் தான் முதல்ல வேணும். அப்புறம் தான் பொண்ணு. ஓகேவா? ஓ, கல்யாணம் பண்ணி குழந்தை வரைக்கும் போயாச்சு. அதுலேயும் பொண்ணு ஒன்று பையன் ஒன்றுன்னு மேடம் டிசைடே பண்ணியாச்சு போல இருக்கே. என்ன மேடம் இன்னைக்கு ரொம்ப ரொமான்டிக் மூட்ல இருக்க மாதிரி இருக்கு. ஆமா நரேன். என்னன்னா இப்பதான் உங்க அண்ணாவையும் எங்க அக்காவையும் பார்த்தோமா, அவங்களோட ரொமான்ஸை பார்க்கணுமே. அப்பப்பா, லவ் பண்ணாதவங்க கூட லவ் பண்ணணும்னு தோணும். அந்த மாதிரி ஒரு ரொமான்ஸ்ல போயிட்டு இருக்கு. பார்க்கலாம், நம்மளும் அந்த மாதிரி ரொமான்ஸ் பண்ணுவோமா? ஐயோ, என்னடி இப்படி கேட்டுட்டேன். இங்கேயே ரொமான்ஸ் பண்ணுவோமா இல்லைன்னா வீட்டுக்கு போயிடலாமாடி? நான் என்ன சொன்னேன், நீ என்ன சொல்லிட்டு இருக்க? நீ வேற விஷயத்துக்கு போயிட்டடா, போடா. சும்மா சொன்னேன்டி. அப்படிலாம் பண்ணுவேனா நானு? உனக்கு தெரியும்ல நரேனை பத்தி. எனக்கு தெரியும், நரேன் அப்படிலாம் லிமிட்டை கிராஸ் பண்ண மாட்டாரு அப்படின்னு. இந்த லிமிட்டோட இருந்துக்கங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் எவ்வளோ வேணாலும் நம்ம கிராஸ் பண்ணிக்கலாம். ஓகே? கண்டிப்பாடி, இந்த நரேனை நீ நம்பலாம். ஓகே, லவ் யூ டி. செந்தூரு பூவே சின்ன வேணிலாவே என்ன வேணும் கேடு சாரம் கூட புரந்த கேடு ஆசை என்ன தாரே பெண் பருத்தி நூலெடுத்து வாய் வெடிச்ச பூவெடுத்து நான் அணிஞ்சிட தொடுத்து கண்ண ரெண்டும் அந்துருண்ட கண்ணு ரெண்டும் நெய்யுருண்ட ஒத்து போன கச்சிருக்கு நீயும் நானும் எள்ளுருண்ட நெருப்பு குளிச்சா உந்தன் நிறம் வருமே கருப்பு நிறந்தா என்ன கவர்ந்திடுமே. சரிடி, என்ன இப்போ உனக்கு என்ன மாதிரி ஒரு பையனை பெற்றுக்கணும், அவ்வளோதானே? படிப்பை மூடி கல்யாணத்தை பண்ணிட்டு நம்ம ப்ராசஸை வச்சுப்போம். கண்டிப்பா, அதுக்கு என்ன, ஃபர்ஸ்ட் ஸ்டடீஸை முடிப்போம். சரிம்மா. ஆமா, அண்ணன் வந்த வேலை என்னாச்சு? ஸ்மூத்தா முடிஞ்சதா? அது எங்க கேக்குறீங்க? மாமா எதிர்பார்த்த மாதிரி யமுனா கிட்ட இருந்து எதையும் அவரால் வாங்க முடியல. என்ன நிவிமா, என்ன சொல்ற? ஆமாங்க நரேன், நாங்க பேசிட்டு இருந்தோம். யமுனாவும் சொல்ற மாதிரி வந்துட்டான். அவ சொல்ற கட்டத்துக்கு வந்துட்டான். ஆனா கரெக்டா அந்த நேரம் பார்த்து அவங்க சித்தி வந்துட்டாங்க. ஐயோ, என்னம்மா என்ன சொல்ற? அப்புறம் என்ன ஆச்சு?
அவங்க சித்திக்காரி எதனா கேட்டிருப்பாளே. நாங்களும் அப்படிதான் நினைச்சோம் நரேன். எப்படியும் அவங்க சித்திக்காரி எப்படியும் ஒரு பெரிய பிரச்சனையை உண்டாக்கிடுவான்னு நினைச்சோம். ஆனா அந்த மாதிரி எதுவும் நடக்கல நரேன். நடக்கலையா? இல்லையே, அவ சித்திக்காரி ஏதோ நல்லவ மாதிரிலாம் இல்லையே. ஆமா ஆமா, அவங்க சித்திக்காரி நல்லவே இல்லதான். ஆனா அக்கா தான் ஒரு பிளான் பண்ணி அவங்க சித்திக்காரிக்கு சந்தேகம் வராத மாதிரி பேசிட்டா. அப்பாடா, நல்ல வேலை அண்ணி இருக்க போய் சமாளிச்சிட்டீங்க. ஆனா உண்மையிலேயே அண்ணி ஷார்ப்பு தான். ஓகே ஓகே, பரவாயில்ல. எங்க அண்ணன் கரெக்டாக தான் சூஸ் பண்ணியிருக்கான். அப்ப நானு நீயும் தாண்டி, நீ ஷார்ப் இல்லாமலையா? எனக்கு இது போதும். இந்த ஷார்ப்பு போதாதான் என்ன? சரி சரி சரி, நம்ம வேற மைண்டுக்கு போக வேண்டாம். நம்ம பேசுறத கண்டினியூ பண்ணுவோமா? அதான் மாமா வந்த வேலை எதுவும் நடக்கலைங்க. யார் சொன்னா? எங்க அண்ணன் ஒரு விஷயத்துல காலை வச்சான், அதை முடிக்காம விட மாட்டான். அவன் எப்பயும் எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டான். சரி, என்ன சொல்றீங்க? மாமாக்கு எல்லாமே தெரியுமா? ஆமா, அவன் உங்ககிட்ட கேட்கறதுக்கு முன்னாடி என்னையும் குருவியும் பார்த்து மொத்த விஷயத்தையும் வாங்கிட்டான். ஐயோ சரிங்க, அதை உங்ககிட்ட தான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாருல்ல, எதுக்காக யமுனா கிட்ட கேட்கணும்னு நினைக்கிறாரு? அவரு அடுத்த ஸ்டெப் என்னன்னு மூவ் பண்ணலாம்ல. யார் சொன்னா அவர் அடுத்த ஸ்டெப்பை மூவ் பண்ணலன்னு? அவர் எப்பயோ அடுத்த ஸ்டெப்பை மூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. இருந்தாலும் யமுனா வாயால உண்மையை வர வைக்கணும் தான் இவ்வளோ போராடிட்டு இருக்காரு. யமுனாக்கு என்னென்னலாம் பண்ணணுமோ அதை அவர் பண்ணிட்டு தான் இருக்காரு. உனக்கு இன்னொரு விஷயம் தெரியுமா? என்ன நரேன்? இந்த செமஸ்டர் முடிஞ்சதும் யமுனாக்கும் குருவுக்கும் மேரேஜ். நரேன், என்ன சொல்றீங்க? யமுனாக்கு செமஸ்டர் முடிஞ்சது கல்யாணமா? என்ன சொல்றீங்க? நீ ஷாக்கா குரடி. நீ ஷாக் ஆகிறத பார்த்தா எனக்கு பயமா இருக்கு. ஆமா ஆமா, இந்த செமஸ்டர் முடிஞ்சதும் யமுனாக்கு மேரேஜ் தான். கேட்டல ஏன் அடுத்த ஸ்டெப்பு மூவ் பண்ணாம இருக்காங்கன்னு? அவரோட அடுத்த ஸ்டெப்பு இதுதான். எப்பயோ குரு வீட்டில் போய் பேசியாச்சு. குருக்கும் யமுனாக்கும் மேரேஜை ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அது அவங்க சித்திக்கெல்லாம் தெரியாது. அவங்க அப்பாவும் அண்ணாவும் தான் போய் பேசினாங்க. அவங்க வீட்டிலே சம்மதம் சொல்லிட்டாங்க. அதான் இந்த செமஸ்டர் முடிஞ்சதும் கல்யாணத்தை வைக்கிற மாதிரி. இது யமுனாக்கு தெரியாது, நீ காமிச்சிக்காத. அண்ணையன்கிட்ட சொல்லாததான் சொன்னான். எனக்கு தான் உன்கிட்ட எதையும் மறைக்க முடியாதுல்ல, அதனால தான் நீ சொன்னேன். நீ உன்னோட வச்சுக்க. சே நான் கண்டிப்பா சொல்ல மாட்டேங்க. அவளுக்கு ஒரு நல்லது நடந்தா எங்களுக்கு சந்தோஷம் தான். கண்டிப்பா அவளுக்கும் குரானாக்கும் கண்டிப்பா கல்யாணம் நடக்கும், நடந்துரும். ஆமாம்மா, கண்டிப்பா நடக்கும். சரி, உனக்கு ரொம்ப டைம் ஆகுது, வா நான் உன்னை வீட்டில் ட்ராப் பண்ணிட்டு போறேன். சரிங்க, கிளம்பலாம். எங்கம்மா போனீங்க? இவ்வளவு நேரம் உங்களை தேடிட்டு இருக்கேன் நானு. நான் கொஞ்சம் வெளியில கிளம்புறேன். இப்பதான் நான் மார்க்கெட் போயிட்டு வரேன். ஆமா, நீ எங்க வெளியில போறேன்? ஆமா மகாராணி, இந்த டைம்ல எங்க போறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? இங்க பாருடா அண்ணா, அது உனக்கு தேவையில்லாதது. நான் வெளியில கிளம்புறேன். நான் கிளம்புறேம்மா. ஏண்டி அண்ணன் கேக்குறான்ல, அது என்ன பேச்சு? அது கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம எங்க போறேன்னு சொல்லிட்டு போ. அவளுக்கு இப்ப அண்ணன்னா மரியாதை இல்லம்மா. அவ கொழுப்பு எடுத்து போய் அலைஞ்சிட்டு இருக்கோம், வேற ஒண்ணும் இல்ல. என்னடா உங்க ரெண்டு பேருக்குள்ள என்ன எதனா சண்டையா என்ன? தேவையில்லாதது வேலை பண்ணா இன்னும் அடிக்க கூட செய்வேன். அவளை திட்டினதுக்கே இப்படி திரிகிறா. என்னடி என்ன உங்க ரெண்டு பேருக்கும் பிரச்சனை? எதுக்கு இப்படி ரெண்டு பேரும் மூஞ்சி தூக்கி வச்சிட்டு இருக்கீங்க? சரி அதை விடு, இப்ப நீ எங்க கிளம்புற? நீயும் மாமா நோயின்னு கேள்வி கேட்டுக்கிட்ட. நான் நிறைய வீட்டுக்கு போறேம்மா. இங்க பாரு, நீ தேவையில்லாத வேலை பண்ணிட்டு இருக்க. நீ நிறைய வீட்டுக்கு போன உன் கோல கையை உடச்சு எடுத்துருவேன். ஏய் அஜய், ஏன்டா அவளை திட்டிட்டு இருக்க? ஸ்ருதி எங்க போறேன்னு சொல்றா? நிறைய வீட்டுக்கு தானே போறா. இதுல உனக்கு என்னடா பிரச்சனை? அவ எப்பவும் போறது தானே. அம்மா, நீங்களே கொஞ்சமாவது புரிஞ்சு பேசுங்க. அவ ஒரு வயசு பொண்ணு. அவ எப்படி நிறைய வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டு? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். இனிமே அவ நிறைய வீட்டுக்கு போக கூடாது. அவ இங்கதான் இருக்கணும். ஏய் அஜய், என்னடா பேசுற? நரேனமோ என்ன மூணாவது மனுஷங்களா என்ன? நம்ம எப்பவும் போறது வரது தானடா. அதுலயும் அவ அவங்க வீடே கெதின்னு தான் இருப்பா. இது உனக்கு தெரியாதா என்ன? என்ன இது புதுசா பேசுற மாதிரி பேசிட்டு இருக்கடா? நல்லா சொல்லுங்கம்மா. அண்ணன் காதுல நல்லா கேக்குற மாதிரி தெளிவா சொல்லுங்க. இங்க பாருங்கம்மா, சரியா வராதுன்னா வராதுதான். அவ அங்க போக கூடாதுன்னா கூடாது. இதையும் மீறி போனா நான் மனுஷனா இருக்க மாட்டேன், பாத்துக்கோங்க. டேய் அஜய், என்ன உங்களுக்குள்ள பிரச்சனை? நரேன் எதனா சொல்லிட்டானா என்ன? இல்ல நரேன் அம்மா எதனா சொல்லிட்டாங்களா? நீ இந்த அளவுக்கு கோவப்படுறியடா? அம்மா, நிறைய அம்மாவும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. அவங்கள பத்தி உங்களுக்கே தெரியாது. அவங்க ரெண்டு பேரும் பிரச்சனை கிடையாது. என் பிரச்சனையே இவதான். இவ அங்க போகாம இருந்தா அதுவே எனக்கு சந்தோஷம் தான். தயவு செஞ்சு உங்க பொண்ணை அடக்கி வைங்க. அவ அங்க போக கூடாதுன்னா போக கூடாதுதான். அவ மனசுல கெட்ட புத்தியோட அங்க போகணும்னு நினைக்கிறான். அது ஒரு காலம் நடக்காது. சொன்னா புரியுதாமா? அவ அங்க போக கூடாதுன்னா போக கூடாதுதான். என்ன மூடா, என்ன சொல்றீங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல. சரி, நான் அவகிட்ட சொல்லி வைக்கிறேன். ஸ்ருதி, அண்ணன் தான் சொல்றான்ல, அவன் சொல்றது கேளு. அவன் சொன்னா எல்லாம் சரியா தான் இருக்கும். நீ நிறைய வீட்டுக்கு போக வேணாம். போய் உள்ள போய் படி போ. ஐயோ அம்மா, நீங்களும் அண்ணன் பேச்சை கேட்டுன்னு ஆடாதீங்கம்மா. ஏன் எல்லாரும் இப்படி பண்றீங்க? எனக்கு நரேனை பிடிச்சிருக்கு. நான் நரேன் வீட்டுக்கு தான் போவேன். நரேனை பார்க்கணும். உங்களுக்கே தெரியும்ல, நான் நரேனை ஒரு நாள் கூட பார்க்காம இருக்க மாட்டேன்னு. ஸ்ருதி, நீ என்ன எதுக்கு இப்படிலாம் பேசிட்டு இருக்க?
நரேனை பிடிக்கும்னு எனக்கு தெரியும். ஆனால் இப்போ நீ பேசுறது வேற மாதிரி இருக்கே. இங்கே பாருமா ஸ்ருதி, அஜய் எதுக்கு சொல்கிறான்னு எனக்கு தெரியாது. ஆனால் நான் சொல்கிறேன், நீ நரேன் வீட்டுக்கு போகக்கூடாது. போ, உள்ளே போய் உட்காந்து படிக்கிற வேலையை பாரு. போ, சொல்லிட்டேன்ல, உள்ளே போய் படி. உங்கள் அப்பா வந்தா பிரச்சனை பெருசாயிடும், பார்த்துக்க. போ. எல்லாருமா சேர்ந்து என் வாழ்க்கையில மண்ணள்ளி போட பாக்குறீங்களா? நீங்களாம் நாங்க யாரும் உன் வாழ்க்கையில மண்ணள்ளி போட பார்க்கல. நீயே தான் உன் தலையில மண்ணள்ளி போட்டுக்கிற. பாத்துக்க, அவன் தான் உனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டான்ல. உனக்கு கொஞ்சம் கூட சொரணம் இல்ல. அது மட்டும் இல்ல, அவன் உன்ன அவன் சிஸ்டரா தான் நினைக்கிறான். ஆனா நீ தான் மனசுக்குள்ள வக்ர புத்தியோட அடைஞ்சிட்டு இருக்க. இங்க பார், நீ ஒருத்தனை விரும்பின, அவன் உன்னை விரும்பலன்னு தெரிஞ்சிருச்சான். உன்னை யார் விரும்புறாங்களோ அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிட்டு நிம்மதியா வாழ்றதுக்கான வழியை பாரு. அதை விட்டுட்டு கிடைக்காத ஒரு பொருளுக்கு தவம் கிடக்காது. அது கிடைக்காதுன்னு ஆயிடுச்சுன்னா கிடைக்காதுதான். இல்ல, நான் தெரியாம தான் கேக்குறேன். நான் உன் தங்கச்சி தானே, உன் கூட பிறந்த தங்கச்சி தானே. என் மேல உனக்கு பாசங்கிறது துளி கூட இல்லையா? ச்சே, இப்படி பேசிட்டு இருக்க. இங்க பார், உன் மேல பாசம் இருக்க போய் தான் இவ்வளவு பொறுமையாவும் நிதானமாவும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீ மட்டும் என் தங்கச்சியா இல்லாம வேற யாராவது இருந்திருந்த, நான் சொல்ற வேண்டிய விதமே வேற மாதிரி இருக்கும். உன்னெல்லாம் அண்ணன் சொல்லிக்க எனக்கு அசிங்கமா இருக்கு. என்னடா ஒரு தங்கச்சி லவ் பண்றாளே, அவ மனசான விரும்புறாளே, அவனை அவளுக்கு கட்டி வச்சு அவளை சந்தோஷமா வச்சிருப்போம் அப்படிங்கிற எண்ணம் உனக்கு துளி கூட இல்ல தானே? ஆமா ஆமா, நீ மட்டும் லவ் பண்ணா போதாது, அவனும் உன்னை லவ் பண்ணணும். ஆனா அவன் உன்னை ஒரு தங்கச்சியா பாக்குறான். தெரிஞ்சும் நான் வந்து உன்னை அவனுக்கு கட்டி வச்சேன். நான் மனுஷனே இல்லை தெரியுமா? அது மட்டும் இல்ல, அவனும் உன்னை லவ் பண்ணல. அவன் வேற ஒருத்தையும் லவ் பண்ணிட்டு இருக்கான். வேற ஒருத்தையும் மேல உயிரே வச்சிருக்கான். அப்படி இருக்கிறவனை கூட்டிட்டு வந்து உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிற பாரு, நீ தான் உன் எண்ணத்தை மாத்திக்கணும். நிறுத்து. நீ சும்மா நிறைய வேற ஒருத்தைய லவ் பண்றாருன்னு சொல்லாத. அந்த வார்த்தை எப்படி என் காதால் கேட்க நான் தயாரா இல்ல, பாத்துக்க. நீ எல்லாம் கடைசி வரைக்கும் திருந்த மாட்டேன். உனக்கெல்லாம் சரியான பாடம் கிடைக்காம நீ திருந்த மாட்டேன். கிடைக்கும், உனக்கு சரியான பாடம் கண்டிப்பா கிடைக்கும். இங்க பாரு, உன்னை அவனுக்கு கட்டி வச்சு அவன் வாழ்க்கையும் அழிச்சு, அவன் லவ் பண்றான் பார், அந்த பொண்ணோட வாழ்க்கையும் அழிச்சு, இப்படி எல்லாரோட வாழ்க்கையும் அழிச்சிட்டு நீ மட்டும் சந்தோஷமா இருக்கணும்னா அப்படி ஒன்றும் நீ சந்தோஷமா இருக்க வேணாம். என் தங்கச்சியாவே இருந்தாலும் சரிதான். ஓ, போய் வேற என்ன வேலை இருக்கோ அதை பாரு. ஓ, என்னையா திட்டிட்டு போறேன்? போ போ. உன் ஃப்ரெண்டு மேல உனக்கு இவ்வளோ பாசம், ஆனா தங்கச்சி மேல துளியும் இல்லைல்ல. நான் சொன்னதுதான். எனக்கு தான் நரேனுக்கு தான் நான். இதை நான் ஒரு காலமும் மாத்திக்க மாட்டேன். நரேன் எனக்கு தான். இங்க பார், எவனாவது உன்னை காலேஜில் வந்து பார்த்தான் கொண்டான்னு கேள்விப்பட்டேன். நான் யாருன்னு உனக்கு நல்லாவே தெரியும். எப்படிப்பட்டவன்னு உனக்கு ரொம்பவே புரியும். பார்த்துக்க, எவனாவது வந்தான்னு நான் கேள்விப்பட்டுட்டேன், அடுத்த நிமிஷம் உங்கள் அப்பனோட உயிர் பரலோகம்தான். பார்த்துக்க. சித்தி, அவங்க என்ன தேடி வரல சித்தி. நீங்களே பாத்தீங்கல்ல, நிவியோட அக்கா சித்தி. அவங்க நிவியை கூப்பிட சொன்னாங்க. அதான் அந்த சமயம் தான் நீங்க வந்தீங்க சித்தி. நடந்ததை பார்த்ததுனால தான் அமைதியாக விடுறேன். இல்லைன்னா உன்னை என்ன பண்ணுவேன்னு உனக்கே தெரியும். சரி சரி, அதெல்லாம் விடு. போ, உள்ள போய் வேலையை பாரு. போ. இங்கே பார், உங்கள் அப்பா மேலே தான் இருக்கான். அவன்கிட்ட போய் எதனா கக்கணும்னு நினச்சேன், நீ நினைக்க மாட்டேன். ஏன்னா உனக்கு தான் என்னை பற்றி நல்லாவே தெரியுமே. போ, போய் வேலையை பாரு. போ. சரி சித்தி. ஏய், ஒரு நிமிஷம் நில்ல. சொல்லுங்க சித்தி. எனக்கு ரொம்ப தலைவலியாக இருக்கு. முதல்ல எனக்கு ஒரு காஃபியும், அப்புறம் என் தம்பி வந்திருக்கான் ஊர்லேருந்து. அவனுக்கு காஃபி டீ எல்லாம் குடிக்க மாட்டான். அவனுக்கு பூஸ்ட் இல்லைன்னா ஹார்லிக்ஸ் அந்த மாதிரி எதனா கலக்கி எடுத்துட்டா. சீக்கிரம் போ. என் தம்பியை முதல்ல கவனி. இங்கே பார், என் தம்பியை நீ தான் கவனிக்கணும், புரியுதா? அவனுக்கு சாப்பாடுலேருந்து டீ காஃபிலேருந்து அவன் குளிக்க போனால் சோப் எடுத்து வைக்கிற முதற்கொண்டு அவனை நீ தான் பார்த்துக்கணும். சித்தி இல்லை. இங்கே பார், இந்த இல்லை நொல்லன்னா என்கிட்ட பேசிகிட்டு இருக்காத. நான் என்ன சொன்னனோ அதை சரிங்க சித்தின்னு கேட்டுக்கிட்டு அதுபடி நடக்க பாரு. போ. அட வாடா தம்பி, நீயே வந்துட்டியா? என்னடா இதெல்லாம் சாப்பிட்டியா இல்லையா? வாவ், வாட் a beautiful girl. அட, இவ தான் நம்ம அக்கா பொண்ணா? அதான் அக்கா நம்மளை கரெக்டாக தான் வர வச்சிருக்கா. அது சரி, இவள அப்பா பத்ததுமே கிக்கேருது. இங்கிருந்து போகும்போது இவ கூட தான் போகணும். இவளை கூட்டிக்கிட்டு தான் போகணும். நல்ல வேலைக்கு போவாளே, அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு கை பார்க்கணும். பார்த்துருவோம்.